இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல்ட்டு போடுறதுங்க. இந்த போல்ட்டில் தான் வந்து கிளாசெட் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டயா வந்து ஆப்போசிட் 9 இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. இன்னர் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு டாய்லெட் நீங்கள் வாங்குகிற மாடலை பொறுத்து மாறுங்க. அதாவது நீங்கள் வந்து 7 இன்ச்சு வாங்கினீங்கன்னா, இந்த உள்கூட்டில் நீங்கள் 2 பக்கம் இருக்கிற உள்கூட்டில் நீங்கள் போல்ட் நட்டு போட்டுக்கலாம். சப்போஸ் 9 இன்ச்சாக இருந்தால் அவுட்டரில் தான் நீங்கள் வந்து அந்த இதை மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் 7 இன்ச்சு கிளாசெட் தான் வாங்கி வந்துருக்காங்க. அதனால் 7 இன்ச்சு டயா இருக்கிற மாதிரி நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் கன்சல்ட் டேங்க் வர மாதிரி இருந்தால் நீங்கள் வால் மவுண்டோட சாம்பிள் பீஸ் வேணும்னு சொல்லிட்டு, இல்லை கஸ்டமராக இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க ப்ளம்பருக்கு. அவங்க வந்து அவங்களோட அந்த டயாவை ஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா டைல்ஸ் உடைச்சதுக்கப்புறம் எதுவும் டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காதுங்க. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். வால் மவுண்ட் கிளாசெட் வைக்கிறனாவே சாம்பிள் பீஸ் கம்பல்சரி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துடணும். இப்போ டேங்க் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே பாருங்கள் வாசர் போட்டு ஃபிட் பண்ணிட்டேன். இன்னும் 2 வாசர் போட்டு இங்கே ஃபிட் பண்ணணும். ரசமட்டை நேருக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலு அண்ட் ஹரிசாண்டலாகவே ரெண்டுமே வச்சு பார்த்துட்டேன். ரசமட்டை நேர் கரெக்டாக இருக்குது. இந்த லெவல் எது கொடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் மினிமம் தான். அது நீங்கள் டேப் பாயிண்ட் மாதிரி தான் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. எட்ஜ் வால் கட்டி பூசி ஃபினிஷிங் பண்ண டைல்ஸ் ஓட்டுற வரைக்கும் இது வரைக்கும் இருந்தாலும் நம்ம இது வந்து அதோட சீட் கவர் வந்து ஜிப்ரிட்டோட டேங்கை மாட்டிக்கலாம். இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற டைப் தான். நீங்கள் இதை வந்து கலவை உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதுதான் உள்ளே நீங்கள் கன்சல்ட் டேங்க் வந்து ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறத கூட இப்போயே கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபினிஷிங்கை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இது கலவை உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம ஃபினிஷிங் மேக்ஸிமம் மினிமம் லெவல் தெரியுங்கிறதுக்காக இந்த டம்மி நம்ம கொடுக்குறாங்க. அதனால் அதை நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த போல்ட் நட்டு போட்டு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை வந்து நீங்கள் போட்டு கம்பல்சரி டைட் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து போல்ட்டு போட்டு டைட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நட்டு வந்து உள்ளே வந்து சுத்தாமல் இருக்கும். இதை போட்டு நம்ம மரம் வந்து ஒரு மரம் நம்ம டைட் வச்சுக்கலாம். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம தூக்கி போடக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் டேங்க் வச்சிங்களா இருந்தால் நம்ம பண்ணுற ஒர்க்கில் எதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இல்லை நாங்கள் எதாவது தவறாக செய்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். இல்லை புதுசாக டேங்க் புட் பண்ணுறீங்களா இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஒர்க்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புதுசாக டேங்க் ஃபிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். நட்டை போட்டு நீங்கள் ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ரேக் போல்ட் மாதிரி தான் இது டைட் வைக்கும்போது வந்து இது சுற்றாது, கொஞ்சம் டைட் ஆகிக்கும். இல்லைனா இது உள்ள மரம் வந்து த்ரெட்டு உள்ள மரம் போய் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த த்ரெட்டு அடிப்படாமல் இருக்கிறது அவங்க ஒரு லப்பர் கொடுக்குறாங்க. அந்த லப்பரையும் போட்டுருணும். ஏன்னா கலவாக இருக்கும். அந்த லப்பர் வந்து போட்டு தேவைங்கிற அளவு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு இவ்வளோ தான் தேவைப்படுது. தேவைப்படுற அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, வாசரை அவங்களே கொடுத்துருக்காங்க. நட்டு போட்டு நம்ம டேங்க் வந்து அடிச்சிக்கலாம். போல் நட்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போல் நட்டு போட்டுங்க. இல்லை இருக்கட்டும். வா பக்கமா வா அப்படியே வா. நான் பாருங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டேங்க் இன்ச்சு கூட நவராது. ஃபுல்லாக அடிச்சு விட்டேன். இந்த பக்கமும் ஒரு ஸ்க்ரூ வைக்கணும். இதை வச்சுட்டு அடுத்து நம்ம கன்சல்ட் டேங்கு இங்கே வந்து ஹெல்த் போஸ்ட் கன்னுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். கன்சல்ட் வால்வு கொடுக்கணும். அதில் இன்லெட் லைன் இது இங்கே வந்துடும். ப்ரீமில் பார்த்தீங்கன்னா கன்சல்ட் வால்வு போட்டிருக்கோம். கன்சல்ட் வால்வு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். கண்ட்ரோல் வால்வு நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். டேங்க் வந்து இன்லெட் போகிறது வந்து கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. சுப்ரீமில் எல்லா கண்ட்ரோல் வால்வ்லையும் வரும், பிராஸ் வால்வ்லையும் வரும். அம்புக்குறிக்கு நேராக பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எட்ஜ் வால்வு வரதுனால ரைட் சைடில் நமக்கு செவரு இருந்தால் நம்ம கன் பாயிண்ட் இந்த இடத்துல ஹேண்ட் ஷவர் கொடுக்கலாம். ப்ளஸ் ஒட் பாயிண்ட் ஹெல்த் போஸ்ட் பாயிண்ட்டு. டேங்க் வந்து கன்சல்ட் டேங்க் வருது. இங்கே வந்து எட்ஜ் வால்வு வரதுனால பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே நம்ம இப்படி ரைட் ஹேண்டில் உட்காந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஹெல்த் போஸ்ட் கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர்லேருந்து 1.25 அடி அல்லது 1 அடி கூட கொடுக்கலாம், 1.5 அடியும் கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த டைல்ஸ் ஃபினிஷிங் மட்டும்லேருந்து இப்போ நான் 1.25 அடி கொடுக்க போகிறேன். இந்த லைன் பாருங்கள், போடும்போதே நான் வந்து டீ போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா கன்சல்ட் டேங்க் லைன் இன்லெட் எடுக்கணுங்கிறதுக்காக. கன்சல்ட் டேங்க் இன்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கு, அதாவது 1க்கு அரை பிராஸ் வந்து 6 எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க. எஃப்டிஏன்னு சொல்லலாம், 6 எஃப்டிஏன்னு சொல்லலாம். இந்த த்ரெட்டு வந்து இதில் வந்துருங்க. இதை நம்ம நூல் சுற்றி டைட் வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் வந்து வால்வு இது ஒட்டிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கன்சோல் வால்வு ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி இந்த தவறு நாங்களே பண்ணியிருக்கோம். அதாவது இவங்க பிளாஞ்சி இந்த ஹெட்டு ஹேண்டில்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து பத்திரமா கொடுக்கணும். நாங்கள் ஒரு சில இடத்துல பில்டிங்கில் வச்சுட்டு போயிடுவோம். பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணும்போது எடுத்து போட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியாது, சுத்தம் பண்ணும்போது தெரியாது. ஏன்னா ஃபினிஷிங்கில் தான் நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். பிளாஞ்சி இந்த ஸ்பிண்டில் அதுக்கான ஹெட்டெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து மறக்காமல் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு கடைசியாக ஃபினிஷிங்கில் வந்து நம்ம வாங்கிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா இப்போயே நான் வந்து ஸ்பிண்டில் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா சப்போஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பாயிண்ட் வந்து வெளியே இழுத்து தான் வச்சுருக்கேன். சப்போஸ் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த இது டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதனால் வந்து நான் இப்போயே ஃபுல் டைட் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் அதே மாதிரியே இந்த கன்சல்ட் வால் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட த்ரெட்டை நீங்களே பத்திரமா வச்சுக்கிங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. இது மாதிரி ஃபுல் த்ரெட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகும். நான் ஸ்பேனர் போட்டு ஃபுல் டைட் வச்சுக்கிட்டு இதோட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதையும் போட்டுட்டு, ஏன்னா அந்த மரம் அடி போட்டுரும். அதனால் இந்த மர பீஸையும் இதுக்குள்ளேயே நான் போட்டு இதுக்கு மேலே நான் வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிட்டு நான் வந்து இப்படி ஒட்டிக்குவேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கன்சல்ட் டேங்க்கு இன்லெட் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் எல்போ. இது வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் வால்வு போட்டிருக்கு. அதுக்கு மேலே 2 ஷூ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். அப்போ நம்ம நாளைக்கு ஸ்பேனர் போட்டு இந்த ஸ்பிண்டில் கழட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதேமாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ரன்னிங் நிப்பிள் உள்ளே போயிடுங்கிறதுக்காக 1.25 பிராஸ் எல்போ தான் போட்டிருக்கோம். நேர் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பேரல் நிப்பிள் போட்டு நான் நேர் வச்சுக்கிட்டேன். டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணாங்கன்னா இந்த லெவல்லேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்துடும். நம்ம 1 இன்ச்சுக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் 1 இன்ச்சு ஃபினிஷிங் ஆனால் ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு வெளியே இருக்கிற மாதிரி நான் வந்து இது ஸ்பிண்டில் விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது இப்போ எல்போ ஒட்டிக்கிறேன். இது எதுக்கு 2 ஷூ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அளவு வருது, மேலே இவங்க கொடுத்துக்கிற டேங்க் வந்து ஒரு அளவு வருதுங்க. அதனால் 2 ஷூ கொடுத்துருக்கேன். 2 ஷூ கொடுத்து நேர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வரப்போ ஒரு அளவு இந்த டேங்க்கோட இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே போயிடுச்சு. அதனால் 2 ஷூ போட்டு கிராஸ் பண்ணி நேர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்பிண்டிலோட நேரும் டேப்போட நேரும் ஒரே மட்டமாக வரும், சைட்லேயும் ஒரே மட்டமாக வரும். அது ஃபிட்டிங் செலவானாலும் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேஸ்ட்டு வந்து கன்சல்ட் வரதுனால பேஸ்ட் நான் அதிகமாகவே போட்டிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா எதுவும் லீக்கேஜ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமாகவே பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். டேங்க் ஒர்க் ஃபுல்லாகவே இவ்வளோதாங்க கம்ப்ளீட் முடிஞ்சுது. இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி தாங்க 8 இன்ச்சு பாட்டமு. இது 1.25 நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையில்ல, இது அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ண வேட்டி இதை கட் பண்ணிட்டு ஜிபிட்டோட வந்து கவர் வந்து நம்ம போட்டுக்கலாம். கிளாசெட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.25 அவுட்லெட் லைனு, அது 4 இன்ச்சோட அவுட்லெட் லைன் வந்துடும். இது புஷ் வந்துடும். இதிலே நட்டு வாசர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்என்கி டைப்னால் வந்து எல்என்கி டைப் வந்து கிளாசெட்லேயே வரும். நட்டு போடுற டைப் வந்தால் இந்த லக்கர் போல்ட் நட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்என்கி டைப்னால் எல்என்கி டைப் வந்து செட்டு வந்து தனியாக கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சல்ட் டேங்கில் இவ்வளோ தாங்க ஒர்க்கு, பெரிய ஒர்க் எதுவும் கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் சுலபம் தான். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்குங்க. இது நம்ம வந்து அனுபவத்தில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சு தான் நானும் கற்றுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்த்தாலும் சரி, வேறு யார் வீடியோ பார்த்தாலும் சரி, தெரிஞ்சுக்கிட்டு நீட்டாக வந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரியாக பண்ணலாம். நமக்கு பிடிச்சிருக்கணும், நம்ம செய்கிற வேலையை நமக்கு பிடிச்சிருந்தா தான் கஸ்டமருக்கும் பிடிக்கும். நம்ம ஒரு எல்போ ஓட்டிட்டோம், ஒரு ஃபிட்டிங் வேஸ்ட் ஆகுது, கோணையாக இருக்குது, அப்படியே விட்டுறலான்ட்டு விடக்கூடாதுங்க. அது வேஸ்ட் ஆனாலும் அது வேஸ்ட்டு எடுத்து போட்டு வேறு பீஸ் ஒட்டி நேராக வச்சு நீங்கள் ஒட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்தடுத்து வேலை செய்யும்போது நம்ம அப்படியே பழகிக்கலாம். எந்த ஃபிட்டிங்ஸும் வேஸ்ட் ஆகாது. ஆரம்பத்தில் வேஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் படிப்படியாக எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகாதுங்க. நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கன்சல்ட் டேங்க் ஒர்க்கு வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்குமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக கன்சல்ட் டேங்க் வைக்கிறவங்கனாலும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.